இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல ஸ்டூடெண்ட் செலக்ஷன் நடத்த யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் ஸ்ட்ரிக்டா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஏன் எலெக்ஷன் வேண்டான்னு ஃபார் த ரெக்கார்ட்ஸ். எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது சார். செமஸ்டர் வேற வருது. கரண்ட் சினாரியோல எதுக்கு சார் தேவையில்லாம எலெக்ஷன்னா? Sir, Yeah, if you're this is right. happening, some other issues will create. Sir, I don't think they're fit for elections. எக்ஸாக்ட்லி. In my honest opinion, no. எனக்கு டே காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. தேங்க்ஸ் ரம்யா. சார்லோதா நீங்க கூட சொல்லலாம். இல்ல சார், நான் இந்த காலேஜ்க்கு வந்தே 2 வாரம் தான் ஆகுது. ஸோ நான் ஒப்பீனியன் சொன்னா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. Come on. இதெல்லாம் ஆ, இல்ல சார். ஹே சரி சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆமால. ஏய், அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவார். சார் எதுக்கும் ஜேடி ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஜெடி உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன ஜெடி? நேத்து என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அவருக்கு லீவுடா. அப்ப நேத்து ஃபுல்லா குடிச்சிருப்பாரா? ஜெடி எமர்ஜென்சி சார், எமர்ஜென்சி. உனக்கு எங்கடா வேலை? ரோசி மேடம் இருக்காங்க சார், அவங்க ஃபோன் போட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில இருந்து கீழ விழுறாங்களாமா சார். ஃபோன் பண்ணுங்க சார். இல்லடா தானியா தவச்சிட்டாங்க சார். ஃபோன் போட்டு கொடுங்க சார். என்னாச்சு அப்துல்? என்னாச்சு? சொல்றா. மேடம் தான் மேடம் ஃபோன் பேசுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாதீங்க. போங்க பேசுங்க மேடம். ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார் சார் எலெக்ஷன் வேண்டாம்னு சொல்றாங்க சார். ஏதாவது பேசுங்க சார். சாரி சார், சாரி சார். வெளில போடா. போங்க. ஜெடி எலெக்ஷன் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னா எலெக்ஷன் வேணும் அவ்வளவுதான். நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு இருப்பார் சார் இவரு. காலேஜ்ல எலெக்ஷன் சொல்லிட்டோம்னா எல்லா பசங்களும் அதே நினைப்புல இருப்பாங்க. ஒருத்தனும் படிக்கவும் மாட்டான், கிளாஸுக்கும் வர மாட்டான். கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி என்னத்தை கத்துக்க போறாங்க சார்? காலேஜ்குள்ள எதுக்கு சார் பாலிடிக்ஸ்? சார் மேத்யூ சார், பாலிடிக்ஸ்னா என்ன சார்? சார் நான் உங்களோட பேச விரும்பல. அப்படியா? நான் விருப்பப்படுறேன். இந்த வரேன் சார். பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன், கேன்வாசிங், லீடர்ஷிப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு ஸ்டேட்டு சென்ட்ரல் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியா சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார் கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவருன்னு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க பண்றது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டில் எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா என்ன? நம்ம ஊர்ல இன்னும் போஸ்டர், பேனர் கலாச்சாரம் இருக்கதான் செய்யுது. பசங்களுக்கு எங்க ஓட்டணும், ஓட்டக்கூடாது, பேனர் எங்க வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா இங்க எலெக்ஷன் நடக்கணும். அப்பதான் வெளியில போய் கரெக்டா இருப்பான். இந்த குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் அப்பெல்லாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? ரிசைன் பண்ணிடுவீங்களோ? என்ன நடந்தா பார்ப்போம். அப்ப நீங்களே பிரிசைடிங் ஆபீசரா இருந்து இந்த எலெக்ஷன் நடத்தி காட்டுங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா இந்த காலேஜை விட்டே போயிடறான்னு ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருங்க.